பிரைஸ் லார்ட். இன்று அநேக கிறிஸ்தவர்கள் வேதத்தை வாசிக்கிறோம், ஆனால் வேதத்தில் வார்த்தைகளை கை கொண்டு நாம் கண்டிருக்கிறோம். எதற்காக அவர்கள் அநேக நேரம் நாம் மறக்கிறோம். கிறிஸ்து, இந்த வார்த்தை கிறிஸ்துவாக இருக்கிறது, உயிருள்ள வார்த்தை, ஜீவனுள்ள வார்த்தை. காலை மாலையெல்லாம் வாசிக்கிறோம், ஆனால் ஒவ்வொரு முறை கூட வேதத்தை தியானிக்கிறோமா, கை கொள்ளுகிறோமா? இதற்கு அடிய விதிவிலக்கு இல்லை. அவரிடத்தில் கிருபை கேட்க வேண்டும். சங்கீதக்காரர் அழகாக சொல்கிறார், உன் வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறது. எப்படி நாம் கை கொள்ள தவறுகிறோம்? அவரிடத்தில் கிருபை கேளுங்கள். இந்த பைபிள் நமக்கு எப்படி கொடுக்கப்பட்டது? சிலுவையின் மரணத்தின் நிமித்தம் நமக்காக அவர் விட்டு சென்ற உயிருள்ள ஜீவனுள்ள வார்த்தை புஸ்தகம். இது வெறும் புஸ்தகம் அல்ல, ஜீவனுள்ள புஸ்தகம். கடந்த காலத்தையும் நிகழ்காலத்தையும் எதிர்காலத்தையும் பற்றி சொல்லும். இயேசு கிறிஸ்துவின் வருகை பற்றும் இது சொல்லியிருக்கு. அநேக நேரம் வார்த்தையை தவறுகிறோம், வார்த்தையை கை கொள்ள தவறுகிறோம். நாட்கள் மிக மிக சமீபம். கர்த்தருடைய வார்த்தையிலே நாம் தியானிப்போம். கர்த்தரோடு கூட ஒரு